அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PSEL முதலீட்டாளர்கள் தங்கள் கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொண்டு அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா கமிட்டியானது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. PSEL முதலீட்டாளர்கள் தங்கள் கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை எவ்வாறு அறிந்து கொள்வது, தங்களது கோரிக்கை விண்ணப்பத்தில் குறைபாடுகள் இருப்பின் அதை தற்போது எவ்வாறு சரி செய்து கொள்வது அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. PSEL நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் திரும்ப பெறுவதற்காக கோரிக்கை விண்ணப்பத்தினை சமர்ப்பித்தவர்கள் தங்களது கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காகவும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அதை சரி செய்வதற்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை பயன்படுத்தி கோரிக்கை விண்ணப்பத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sebi.PSELrefund.co.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ரீஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் PSEL லிமிடெட் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் RM லோதா கமிட்டி இந்த மேட்டர் ஆஃப் PSEL லிமிடெட். இந்த இணையதளத்தில் தான் PSEL முதலீட்டாளர்கள் தங்களுக்கான கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்கும் அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. PSEL நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு 2026 மார்ச் கால அளவில் தகுதி வாய்ந்த 35,74,401 முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 3,720.67 கோடி ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மேலும் இந்த பணத்தை திரும்ப அளிப்பதற்காக தங்களது கோரிக்கை விண்ணப்பத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 4/5/2026 அன்று இந்த பப்ளிக் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த பப்ளிக் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஃபெசிலிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் PSEL Limited to check status of deficiency in claim applications and making good those deficiency relating to bank account. The Justice Retired RM Lodha Committee has been refunding to investors of PSEL. However, certain application could not be processed on account of one or more deficiencies. The committee is now providing opportunity from May 7th, 2026 to investors or applicants who claim application were found deficient due to bank verification failure to make good the deficiencies in respect of bank account by logging in on www.sebi.PSELrefund.co.in. The above facility will be available to investors or applicants from May 7th, 2026 to August 6th, 2026. Nodal Officer cum Secretary Justice Retired RM Lodha Committee in the matter of PSEL Limited. இவ்வாறு இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பப்ளிக் நோட்டீஸ் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, ஹிந்தியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோட தமிழாக்கத்தை நம்ம பார்க்கலாம். PSEL Limited நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் தங்கள் கோரிக்கை விண்ணப்பங்களின் நிலையை அறிந்து அவற்றில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவும் மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான குறைகளை சரி செய்து கொள்ளவும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா தலைமையிலான குழு PSEL நிறுவனத்தின் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப அளித்து வருகிறது. இருப்பினும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகள் காரணமாக சில விண்ணப்பங்களை செயலாக்க முடியவில்லை. வங்கி சரிபார்ப்பு தோல்வியால் கோரிக்கை விண்ணப்பங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட முதலீட்டாளர்கள் அல்லது விண்ணப்பதாரர்களுக்கு தங்கள் வங்கி கணக்கு தொடர்பான குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இக்குழு இப்போது வழங்குகிறது. இதற்காக அவர்கள் www.sebi.PSELrefund.co.in என்ற இணையதளத்தில் உள்நுழைந்து தங்கள் வங்கி கணக்கு தொடர்பான குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம். மேற்கூறிய வசதி முதலீட்டாளர்களுக்கு அல்லது விண்ணப்பதாரர்களுக்கு 7 மே 2026 முதல் 6 ஆகஸ்ட் 2026 வரை வழங்கப்படும். அதற்கு முன்பாக உங்களது கோரிக்கை விண்ணப்பத்தின் உள்ள குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒருங்கிணைப்பு அதிகாரி மற்றும் செயலாளர் ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா குழு PSEL லிமிடெட் தொடர்பான வழக்கில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆகவே PSEL முதலீட்டாளர்கள் உங்களுக்கான பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக உங்களது கோரிக்கை விண்ணப்பத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அதை சரி செய்து கொள்ளலாம். PSEL கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காகவும் அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்காகவும் திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்கொயரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல PSEL சர்டிபிகேட் நம்பர் மற்றும் இந்த கேப்சா இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் தெரிந்து கொள்ளலாம். இந்த PSEL சர்டிபிகேட் நம்பர் இதுல உங்க PSEL சர்டிபிகேட் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அன்பரு இங்க கொடுக்கப்பட்டுள்ள செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க அப்ளிகேஷன் கிளைம் ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க. PSEL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்வெஸ்டர்ஸ் நேம் as per PSEL சர்டிபிகேட், இன்வெஸ்டர் பேன் நம்பர்,
இன்வெஸ்டர்ஸ் மொபைல் நம்பர், கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. தற்போது வழங்கப்பட்டுள்ள வங்கி சரிபார்ப்பு தோல்வியால் கோரிக்கை விண்ணப்பங்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வங்கி சம்பந்தமான வெரிபிகேஷன்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இங்க இந்த ஸ்டேட்டஸ்ல கொடுத்திருப்பாங்க. அந்த முதலீட்டாளர்கள் இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்கள் கோரிக்கை விண்ணப்பத்தில் உள்ள சரியான தகவல்களை உள்ளிடலாம். ஆகவே PSEL முதலீட்டாளர்கள் உங்களுக்கான கோரிக்கை விண்ணப்பத்தின் நிலையை உடனடியாக சரிபார்த்து அதில் குறைபாடுகள் இருப்பின் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.